மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பிலிருந்து வெளிவந்த கலை இலக்கிய திங்கள் இதழே பாடு மீனாகும். 1967 மாசி மாதம் தொடக்கம் இவ்விதழ் வெளிவரத் தொடங்கியது. கற்றவருக்கு இன்பம் தரும் வகையில் வெளிவந்த இவ்விதழின் கௌரவ ஆசிரியர் நீலாவணன். வாயிச கலாநிதி கிவா ஜெகநாதன் 1966 இலங்கை வந்திருந்த நிலையில் நீலாவணன் அவர்கள் அவரை சந்தித்து இலங்கை இலக்கியங்கள் தமிழ்நாட்டுடன் போட்டி போட முடியாமைக்கு காரணம் என்ன என்று சொல்லி நீலாவணன் குழுவினர் வினாவ அதற்கு கிவா ஜெகநாதன் ஒரு கருத்தினை கூறியிருந்தார். ஈழத்தில் இருந்து வெளிவரும் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் இந்திய இலக்கியங்களுடன் போட்டி போட முடியாது. ஏனெனில் தரமான பிளாக்குகள் இன்றி கவர்ச்சிகள் இன்றி ஈழத்து சஞ்சிகைகள் வெளிவருவதே இதற்கு காரணம் என்ற. அத்தோடு ஈழத்து சஞ்சிகைகளை காசு கொடுத்து வாங்கி படிக்கும் வழக்கமும் தமிழகத்தாரிடம் கிடையாது என்ற கருத்தினையும் அவர் கூறியிருந்தார். இலங்கை சஞ்சிகைகள் தமிழ்நாட்டுக்கு வருமாயின் அச்சஞ்சிகைகளை இலவசமாகவே தமிழ்நாட்டவருக்கு வழங்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும் என்ற கருத்தினையும் கூறியிருந்தார். இக்கருத்து நீலாவணனை சரியாக பாதித்ததாக அறிகிறோம். இக்கருத்தினை விகிடமாக கூறினாரோ உண்மையாக கூறினாரோ என தெரியாது நீலாவணன் தவித்தார். இலங்கையிலிருந்து வெளிவரும் ஆக்கங்கள் தரமின்மையோ என்ற சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டது. கவர்ச்சியின்றி வருவதை சிலேடையாக சொல்லியிருக்க வேண்டும் என அவர் எண்ணினார். அதன் விளைவே பாடு மீதாகும். கிவா ஜெகநாதனின் கூற்றுக்கு மாற்றீடாக கொண்டு வரப்பட்ட இவ்விதழ் காத்திரமான முறையில் தம் பணியை தொடர்ந்தது. ஏனைய சஞ்சிகைகளைப் போல சினிமா உலகின் சிருங்கார லீலையோ சில்லறை விவகாரங்களையோ அடுக்குப்படியான பகுதிகளையோ அரசியலையோ பொழுதுபோக்கு குரலி வித்தைகளையோ இச்சஞ்சிகை கொண்டிருக்கவில்லை. இலக்கியம் சமுதாயத்தை உயிரோவியமாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற நீலாவணனின் நினைப்புக்கேற்ற பரிணமித்த இதழே பாடுமி. இவ்விதழுக்கு வீடு வீடாக சென்று சந்தா சேர்த்தார் நீலாவணன். மறுமலர்ச்சி, உதயன், பாரதி, கலைச்செல்வி ஆகிய சஞ்சிகைகள் தம் இலக்கிய பயணத்தை முடித்து கொண்ட வேளையில் மக்களின் முகத்தை, அவர்களின் ஆத்மாவை, அதன் பரிபாஷையை, இதயத்தை, மொழிவளத்தை, சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை இச்சஞ்சிகை வெளிப்படுத்தி நின்றது. சஞ்சிகையின் முதல் பக்கத்தில் பொழுது புலர்ந்ததென்ற தலைப்பின் கீழ் எழுதிய வரிகள் நமக்கு இதனை நன்கு உணர்த்தி நிற்கின்றன. வாழ்வும் இலக்கியமும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டிருக்கவில்லை என்பதற்கு யதார்த்த பூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்கும் கிழக்கிழங்கையின் பழம்பதி மட்டக்களப்பு என்னும் மாநாடு இந்த நாட்டுக்கு இயற்கை எண்ணெய் அள்ளி வழங்குகின்ற ஒப்பற்ற செல்வங்களில் பாடுமீன் உலகமும் அறிந்த புதுமை. பாடுமீன் இலங்கை திருநாட்டின் புகழ் பரப்பும் இனிய இசைக்கலைக்கண். அதன் பெயரால் ஒரு புது முயற்சி இது என அவர் கூறுகிறார். எந்த கவிஞனும் எந்த கலைஞனும் அவனுக்கான முழு அர்த்தத்தை மட்டும் பெறுவதில்லை. அவனுடைய முக்கியத்துவம், அவன் பற்றிய மதிப்பீடு என்பது அவனுக்கு மறைந்த கலைஞருக்கும் இடையிலான உறவை பற்றிய மதிப்பீடுகளாக அமைகின்றன. தனியாக அவனை மட்டும் மதிப்பிட முடியாது என்பார் டி.எஸ். எலியட். நீலாவணன் பற்றிய ஒரு தன் குறிப்புகளை எஸ்போ நீலாவணன் நினைவுகள் என்ற பெயரில் நூலாக வெளிக்கொணர்ந்ததும், அதே சமயம் நீலாவணனின் ஆளுமைகளை பேராசிரியர் சி. மௌனகுரு கால ஓட்டத்தின் ஊடாக வரிசைப்படுத்தி கால ஓட்டத்தின் ஊடே ஒரு கவிஞன் என்ற நூலையும் எழுதியிருந்தார். இந்நூலுக்கு அப்பால் பேராசிரியர் எம்.ஏ. நுகுமான் நீலாவணன் கவிதைகள் என்ற தலைப்பில் அவர் கவிதை குறித்து ஒரு விமர்சனத்தையும் ஆற்றியிருந்தார். மு. பொன்னம்பலம் தன் யதார்த்தவாதமும் ஆத்மார்த்தவாதமும் என்ற நூலில் நீலாவணனின் பல்வேறு பக்கங்களை எடுத்து காட்டியும் நீலாவணனின் பன்முக தலத்தை விளக்கியும் அவரை ஒரு ஆத்மீக கவிஞராக சித்தரிக்க முயன்றார். ஆயினும் பேராசிரியர் நுகுமான் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஆத்மார்த்தத்துக்கு அப்பால் ஒரு யதார்த்த கவிஞராகவும் நிறுவிச் சென்றார் தன்னுடைய கட்டுரையில். பாடுமீன் சஞ்சிகை கவிதை, சிறுகதை, திறனாய்வு, விருந்தார்த்த சித்திரம் என நீலாவணனின் பன்முக ஆற்றலை வெளிப்படுத்தி நிற்கிறது. இச்சஞ்சிகைகளில் நீலாவணன் சங்கு சக்கரன், வேதாந்தன் முதலான புனைப்பெயர்களில் எழுதினார். நீலாவணன் என்ற பெயரில் இவருடைய கைதி, வெளுத்துக்கட்டு போன்ற கவிதைகளும் வெளிவந்தன. நீலாவணன் தான் வாழ்ந்த சமூகத்தை ஆழ அகலமாக நோக்கியவர்.
சமூக அடுக்குமானங்களை கண்ணுற்ற நீலாவணன் தான் வாழ்ந்த சமூகத்தின் மீதான விமர்சனங்களை கவிதையில் வைத்தார். பேராசிரியர் எம் ஏ நொகுமான் கூறுவதைப் போல நீலாவணன் தன் ஆரம்ப காலத்திலிருந்து சமூக யதார்த்தத்தில் காலூன்றி நின்றவர். நீலாவணன் சமுதாய உணர்வு மிக்கவராகவும் காணப்பட்டவர். சமூக சமத்துவமின்மை, பொய்மைகள், போலித்தனங்கள், ஊழல்கள், வறுமை, சாதி பாகுபாடு, சீதன முறை, நிறவெறி போன்றவற்றுக்கு எதிராக தன் உணர்வுகளை கவிதையில் வெளிப்படுத்தியவர். அவ்வகையில் அவரது கவிதைகள் பலவற்றில் சமுதாய சார்பு முனைப்பாக தெரிகிறது. அவருடைய வெளுத்துக்கட்டு என்னும் பாடுமீனில் வெளிவந்த கவிதை தமிழ் மக்களிடையே காணப்பட்ட வர்க்க முரண்பாட்டையும் சாதிய முரண்பாட்டையும் சாடுகின்ற கவிதையாகும். கேளப்பா ஊர் போடி உலகநாதா, கிட்ட வந்துதான் கூறும் ரகசியத்தை. ஆளப்பா ஊரை அழகாக, உன்னை ஆரப்பா அதிகாரம் செய்தல் கூடும். ஏழை பரம தேசி எளிய சாதி, எல்லோரும் உமக்கு மரியாதை செய்வார். தாள கட்டாடங்கள் போட்டு தூய தமிழ் பேச வல்லவன் நீ, தலை சாயாது. சாதிய ரீதியில் மக்களை அதட்டி ஒடுக்கி ஆளும் தரப்பினை அங்குதமாக எள்ளி நகையாடி சாடுகிறார் நீலாவணன். கூலிக்கேற்ற வேலை கிடைக்காமையும் உரிமை இழந்து வாழுகின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் இயல்பு நிலையையும் மக்களின் வாழ்க்கை கூடாக வெளிப்படுத்தியவர் நீலாவணன். எங்கேயடா வண்ணானை காணவில்லை என்றே நீ அதட்டுகின்ற இடியோசைக்கு சங்கை செய்வான் சும்மாஞ்சி சால்வை தாழ்த்தி. சபந்தூக்க வேண்டுமென்பாய், போடியாரே எங்கடனை தாருமென்பான் வண்ணான். கூலியை எதிர்த்தோடா பேசுகிறாய் கழுதை நாயே, உங்கள் ஊர் இல்லை இது கவனம் என்பாய், ஓம் ஓம் என ஒதுங்கி நிற்பான் வண்ணான். கல்யாண வீடு, சாவீடு முதலான இடங்களில் முடி திருத்தினர் பல வேலைகளை பகிர்ந்து செய்வார்கள். ஆனாலும் அவருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப்பெறுவதில்லை. சாவீடுகளில் பறையடிப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள். அவர்களையும் இவ்வகையில் போடியார்மார்கள் சுரண்டுவார்கள். அதே சமயம் அதிகார வர்க்கமும் மனிதாபிமானமற்று படுகேவலமாக நடத்தப்படுவதை வெளுத்துக்கட்டு என்னும் கவிதையில் வண்ணான் முடித்திருத்தினர். அதே சமயம் பறையடிப்பவர் ஊடாக இந்த கவிதை நன்கு விளக்கி நிற்கிறது. பேச்சு வழக்கு சொற்களை செழுமையான முறையில் கவிதையில் இணைத்து நீலாவணன் இக்கவிதையை ஆக்கியிருந்தது உண்மையில் தமிழுக்கு கிடைத்த ஒரு பெறம் என்றே கூறலாம். நீலாவணனின் செழுமையான கவிதை ஓட்டம் ஒன்று இருந்தது. வார்த்தைகளை லாபகமாக கையாள்வதில் வல்லவர் நீலாவணன். மக்களுக்கு விளங்கக்கூடிய எளிய நடையால் செய்யுளை எளிமைப்படுத்தியவர். இவருடைய கைதி என்ற கவிதை, பாடுமீனில் வெளிவந்த இவருடைய கைதி என்ற கவிதை இதமாக சந்தம் கொள்ளும் வகையில் எழுதப்பட்ட அரிய கவிதையாகும். எரித்தெறிந்து விழுந்து விழுந்து எழுந்தெழுந்து நடந்து நடந்து ஏகுகிறேன், கைதி போகின்றேன். பிரிந்து பிரிந்து தழுதழுத்து பிணைந்து பிணைந்து தகதகவென்று வேகின்றேன், உயிர் சாகின்றேன். கரிந்து உணர்வும் தெரும் அடங்கி அடங்கி ஒடுங்கும் கிடமுடங்கி நூறுகின்றேன், ஒளி பேர்கின்றேன். விரிந்து விரிந்து உயர்ந்து உயர்ந்து அசைந்து அசைந்து விரைந்து விரைந்து தூர்கின்றேன், வழி தேர்கின்றேன் என அந்த கவிதையை அடுக்கு மொழியில் எழுதியவர் நீலாவணன். நிலைபேறு அடைவதற்கு என்ன வழி உண்டு என்பதையும் பிற்கவிதையில் சித்தரிக்கிறார். உனது இனிய கருணை மொழி தன்னில் உருகி இரும்பு விலங்கு உடையாது பயன் கிடையாது. மனதுடன் உறவை விலகு, மறுமுறையும் தொடராது அது நடவாது. உனதென என் நினைவை விடு, உலகம் ஒரு சுடலை என நினையாது உளம் களையாது இனிய உலகினை நுகர்க. இடர்கள் வரின் அதை எதிர்க்க, நகையோடும் கைதி விடை கோரும் என அந்த கவிதையை முடித்திருப்பார் நீலாவணன். உண்மையில் அந்த கவிதை ஒரு ஒடுங்கி இருக்கும் ஒரு மனதிற்கு ஒரு உந்துதலாக அமைகிறது. யதார்த்த பூர்வமாக ஒருவன் எவ்வாறு வெற்றி அடையலாம் என்பதை துல்லியமாக வெளிப்படுத்தும் கவிதையாகவும் அக்கவிதை காணப்படுகிறது. நீலாவணனுடைய பன்முக சிறப்புகளை பாடுமின் சிறுகதையை பாடுமின் சஞ்சிகையில் காணலாம். அந்த வகையில் நீலாவணனின் விருந்தாந்த சித்திரங்கள் தமிழ் இலக்கிய உலகுக்கு கிடைத்த புதுவரமாகும். சிறுகதை நடை சித்திரத்திலிருந்து விலகிய கலை வடிவமே இது. விருத்தாந்த சித்திரம் என்பது கதையின் ஒற்றை பாத்திரமே கதையை சொல்வதாக அமையும்.
அதாவது விருத்தாந்தத்தை தானே கூறும் இயல்புடையது. இழிதகமை வாய்ந்த குணவியல்பையும் புல்லுருவித்தனங்களையும் தானே தன் வாயால் கூறும் தன்மை கொண்டது. போடிமகள் பொன்னம்மா என்ற விருத்தாந்த சித்திரத்தை அம்மாச்சி ஆறுமுகம் என்ற தலைப்பில் இவர் பாடிமீனில் எழுதியிருந்தார். உழைக்க மறுத்து பழம்பெரும் கதைகளை பேசி பிறரை சுரண்டி வாழும் போடியார் மகள் பொன்னம்மாவை இதில் நுட்பமாக வெளிப்படுத்துகிறார். தமிழிலே முதல் இவ்வடிவத்தை கையாண்ட ஒரே ஒருவராகவும் நீலாவணன் விளங்குகிறார் என்றால் அது மிக இல்லை. மனித வாழ்க்கையை உயிர்ப்புடன் வெளிக்காட்டிய சிறுகதை ஆசிரியராகவும் நீலாவணன் விளங்கினார். சமூக பிரச்சனைகள், அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்கள், அன்றாட வாழ்வில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்கள் அதாவது உண்மை சம்பவங்கள், நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு மக்களின் வாழ்க்கை நிலைகளை சிறுகதைகளில் இயல்பு குன்றாது சித்தரித்தவர்களில் நீலாவணனும் ஒருவர். மூன்றாவது காதலன் என்ற கதை உண்மையிலேயே அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதை என மருதூர் கொத்தன் தெரிவிப்பார். உண்மையில் நீலாவணனின் அந்த கதை சுதந்திரனுக்கு எழுதி தொலைந்து போனாலும் அந்த கதை தனக்கு நினைவிருப்பதாகவும், அந்த கதையின் பேரை ஏமாற்றிய ஒருத்தி மூன்றாவது ஒருவனை தேடும் அந்த கதையை தான் இப்போ கூட எழுத முடியும் என்ற கருத்தினையும் அந்த மருதூர் குத்தன் அவர்கள் முன்வைப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவருடைய நெருங்கி முள் என்ற சிறுகதை வேதாந்தன் என்ற பெயரில் பாடுமீன் இதழில் வெளிவந்தது. மனைவி தாய் வீட்டுக்கு சென்ற சமயத்தில் வாத்தியாரிடம் கைமாற்றாக 2 ரூபாய் பெற வரும் மரகதத்திடம் தவறாக நடக்க முயல்கையில் அவள் அதற்கு சம்மதிக்காத நிலையில் அவளை கூட பிறந்த சகோதரனுடன் இணைத்து பேசிவிடுகிறார் வாத்தியார். ஓசியர் சதாசிவம் அவளுடைய அண்ணன் என்பது தெரிந்து வருந்தி அங்கிருந்து செல்வதோடு கதை முடிவுக்கு வருகிறது. நீலாவணனின் விமர்சனங்கள் ஆழமானவை. இலக்கிய படைப்புகளில் குணங்கள் மற்றும் தன்மைகளை மதிப்பிடும் ஆற்றல் பொருந்தியவராகவும் நீலாவணன் காணப்பட்டார். கலாச்சார உற்பத்தியின் இலக்கிய வடிவமான விமர்சனத்தை பகுப்பாய்வு செய்து திறமையுடன் வெளிப்படுத்திய ஆளுமைகளில் ஒருவரான நீலாவணன் கனகசிந்திநாதன் கவிதைகள் குறித்து ஆழமான விமர்சனம் ஒன்றை பாடுமீன் இதழில் முன்வைத்தார். கரவெட்டி தந்த கவிஞர் கவி ஈழத்து இலக்கிய வளர்ச்சி இருட்டடிப்பு ஏன் என்ற கட்டுரை நீலாவணன் சங்கு சக்கரன் என்ற புனைப்பெயரில் அந்த கட்டுரையை எழுதியிருந்தார். கரவை கவி கந்தப்பனார் என அழைக்கப்படும் கனகசிந்திநாதன் கவிதைகளின் பொருளாளத்தை சமூக பண்பாட்டு தளங்களோடு வெளிப்படுத்தி நின்றது. கனகசிந்திநாதனால் எழுதப்பட்ட ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என்ற நூலுக்கு சாகித்ய விருது கொடுக்கப்படாமை குறித்த விவாதத்தையும் அதில் முன்வைக்கிறார். அதாவது சாகித்ய விருது வழங்குபவர்கள் குழு மனப்பான்மையுடன் செயற்பாடுகளின் காரணமாகவே அவருக்கு சாகித்ய விருது கிடைக்காமல் போனது என்பதையும் ஆழமாக இந்த கட்டுரை விமர்சிக்கிறது. பிறப்பென்ற கவிதை கூடாக யாழ்ப்பாண சமூகத்தில் பிரசவம் என்பது பெண் எடுக்கும் மறுஜென்மம் என்பதை நுண்மையாக காட்சிப்படுத்துகிறார் இக்கட்டுரையில். உண்மையில் இன்று வரைக்கும் கனகசிந்திநாதனின் பணியை அளவிட மறந்த தமிழ் உலகத்துக்கு இந்த கட்டுரை உண்மையில் ஒரு சாட்டையடியாகவே விளங்குகிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பெருந்தகைகள் கூட இன்று வரை கரவெட்டியிருந்த கவிஞர் கந்தப்பனார் என்பது கனகசிந்திநாதன் என்பதை அறியவில்லை என்பது உண்மையில் துர்ப்பாக்கிய நிலையையே எடுத்து காட்டுகிறது. ஆனால் மட்டக்களப்பில் இருந்து நீலாவணன் யாழ்ப்பாணத்தவர் குறித்து பல கட்டுரைகளை எழுதியிருந்தமையும் இங்கு நான் நினைவு கூறுகிறேன். கலைச்செல்வி இதழில் வெளிவந்த இலங்கையர்கோனின் இறப்பு குறித்து அவர் எழுதிய கட்டுரை உண்மையில் மனதை தொடும் வண்ணம் இருந்தது. செத்த வீட்டுக்கு வந்த நேரத்தில் அங்கு பட்ட அவலங்கள், அதே சமயம் நீலாவணன் அங்கு வேலை செய்யும் பொழுதோ அவருக்கு கிடைத்த மதிப்பு, மரியாதை முதலானவற்றையும் அந்த கட்டுரை வெகு துல்லியமாக வெளிக்கொண்டு வந்ததையும் இந்நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். குறும்பா தமிழுக்கு ஒரு புதிய வடிவமா என்ற நீலாவணனின் பிரிதொரு கட்டுரை பாடுமீன் இதழில் வெளிவந்தது. மகாகவியின் குறும்பாக்களை நுண்மையாக இக்கட்டுரை ஆராய்கிறது. குறும்பா வடிவம் உண்மையில் தமிழுக்கு கிடைத்த புதிய வடிவம் அன்று.
அது ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட வடிவம் என்பதையும் நீலாவணன் அந்த கட்டுரையில் மறுக்கின்றார். தொன்று தொட்டு பழந்தமிழ் வடிவங்களில் காணப்படும் வெண்பாவை பிரித்து போட்டு அது எவ்வாறு ஒரு குறும்பாவாக மாற்ற முடியும் என்பதை 2 திருக்குறளை எடுத்து வைத்து அதனூடாக விளக்கிச் செல்கிறார் இந்த கட்டுரையில். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு யாதாயினும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற வெண்பாக்களை எடுத்து வைத்து 2ஐயும் பொருத்தி முதல் வெண்பாவின் முதல் வரியின் இறுதிச் சீரை எடுத்து விட்டால் வருகின்ற கவிதை வடிவம்தான் குறும்பா என்பதை நீலாவணன் வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறார். கவிதையின் வனப்பையும் பலத்தையும் சரியாக புரிந்து கொண்டால் பழங்கவிதையின் ஒரு வடிவம் தான் இது என்பதை யாரும் புரிந்து கொள்ளலாம் என்பதை நுட்பமாக நிரூபிச் செல்கின்றார் நீலாவணன். இனி நீலாவணன் குறித்து பாடுமின் இதழ்ல உண்மையில இது நீலாவணனை பற்றிய ஒரு நீலாவணனுடைய ஆளுமை திறத்தை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் என்றதால நான் பாடுமீன் சஞ்சிகையில நீலாவணனுடைய அதீத பங்களிப்பையும் இதுவரை காலமும் எவருமே கதைக்காத பல விஷயங்களையும் இதுல நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதே சமயம் முதல் மட்டக்களப்பில் இருந்து வந்த இலக்கிய தரமான ஒரு சஞ்சிகையாக பாடுமீன் விளங்கியது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் உண்டு. அதனை இனி நாங்கள் பார்க்கலாம். முதலில் சிறுகதைகளை பார்ப்போமாயின் பாடுமீன் சஞ்சிகை தரமான சிறுகதைகளுக்கு களமமைத்து கொடுத்தது. பாணான ராசரத்னம், அவசரம், மூனா சடாச்சரனின் பிடிப்பு, சசியின் உறவு, வேதாந்தனின் நெருஞ்சிமுள், மருதூர் கொத்தனின் மூக்குத்தி, சி.பி. சத்யநாதனின் சீட்டுக்காசு, சா தர்மலிங்கத்தின் கூத்து, நோவண்ணாவின் பழி முதலான சிறுகதைகள் இவ்விதழில் வெளிவந்தன. வானா ஆனா ராசரத்தினத்தின் அவசரம் சிறுகதை சங்க காலத்தில் பொருட்வைட் பிரிவை மையப்படுத்தி எழுதப்பட்ட திணைக்கதையாகும். அவர் ஏலவே ஒரு திணைக்கதைகள் என்ற பெயரில் ஒரு நூலினையும் கொண்டு வந்திருந்தார் என்பதையும் இதன் இந்நிலையில் நான் நினைவு கூறுகிறேன். கிராமத்தில் படித்து கொழும்பில் வேலை பார்க்கும் கனகசுந்தரம் திருமணம் முடித்து மனைவியை பிரிந்து கொழும்பில் வாழும் பொழுது அவன் எதிர்கொள்ளும் மன நெருக்கடிகளும் அச்சமயத்தில் ஊருக்கு போகும் பொழுது அவன் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுமே இந்த அவசரம் என்னும் கதை. மூனா சடாச்சரனின் பிடிப்பு சிறுகதை மாட்டுடனும் நாயுடனும் வாழும் ஒருவன் மனைவியை பிரிந்து வாழும் பொழுது அவன் எதிர்நோக்குகின்ற அவலங்களை எடுத்துரைக்கின்றது. நனவோடை உத்தியில் எழுதப்பட்ட சிறுகதை ஒரு வண்டியோட்டியின் சிறுகதையாக மலர்கிறது. வறுமையில் வாழ்ந்தாலும் பிற ஜீவராசிகள் மேல் அன்புள்ளவனாக வண்டியோட்டி காணப்படுகிறான். நிதர்சனமான யதார்த்த வாழ்வியலுக்கூடாக இக்கதையை மூனா சடாச்சரன் எழுதி செல்கிறார். சிறிய இறுதியில் ஒரு பெண்ணால் மனைவி என்ற பெயரில் ஒரு பெண்ணால் அனுபவிக்கும் துன்பங்களையும் சிரமங்களையும் இச்சிறுகதை வெளிப்படுத்தி நின்றாலும் கணவன் மனைவிக்கு இடையில் அடிப்படையிலான முரண்பாட்டுக்கு என்ன காரணம் என்பதை இச்சிறுகதையின் ஊடாக அறிய முடியவில்லை. அதே சமயம் தன் பெற்ற குழந்தையை கூட கொடுமைப்படுத்தும் தாயொருத்தி இருப்பாளா என எண்ண அளவுக்கு இந்த சிறுகதை தாய்மை என்பதையே ஒரு கேள்விக்குறியாக மாற்றும் வகையில் எழுதப்பட்டுள்ளது. யதார்த்தத்தின் உன்னதங்களை ஒரு நுட்பமாக பிடிப்பு சிறுகதையில் மூனா சடாச்சரன் வெளிப்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சா தர்மரத்னத்தின் கூத்து சிறுகதை கூத்தினை மையப்படுத்தி சிறுமியொருத்தியின் வாழ்வில் நிகழும் மனித அவலங்களை வெளிப்படுத்தி நிற்கிறது. ஏழைகள் மத்தியில் ஆடப்படும் கூத்தை மையப்படுத்தி இச்சிறுகதை எழுதப்பட்டாலும் ஒரு குழந்தை படும் மன அவஸ்தைகளை நுட்பமாக சானா தர்மலிங்கம் இச்சிறுகதையில் வெளிப்படுத்தி இருந்தார். கூத்தை மட்டுமே ஆடுவதை நோக்காக கொண்ட தகப்பன் தன் குடும்பத்தை கவனிக்காது வாழுகின்ற ஒரு மனிதாபிமானமற்றவனாக இக்கதையில் வெளிப்படுகிறான். உண்மையில் யதார்த்தமான ஒரு சிறுகதைகளை கொண்டு வெளிவந்த இதழ் எதுவென நாம் நோக்கினால் அது பாடுமீன் என்பதை ஆழமாக நாங்கள் கூறலாம். ஏனெனில் அதில் வெளிவந்த சிறுகதைகள் அத்தனையும் உண்மையில் செம்மை செய்யப்பட்ட செவ்வனே வெளிவந்த சிறுகதைகளாகவும் அவை காணப்படுகின்றன. வட்டார மொழி கூடாக கட்டமையும் சசியின் உறவு சிறுகதை உண்மையில்
இன்னொரு படி மேலென்றே நான் கூறுவேன். நீரடிச்சு போனாலும் உறவு விலகாது என்பதை எமக்கு இச்சிறுகதை உணர்த்தி நிற்கிறது. யதார்த்தமான மொழிநடையும் அதே நேரத்தில் இயல்பான வாழ்க்கை முறையும் இச்சிறுகதையை பொதுப்பொழிவுடன் வெளிப்படுத்தி நிற்கிறது. கற்பக கிழவர் தனது முதுமையின் வயதில் தன் அண்ணன் மகள் பார்வதியை தேடி போவதை மையமாக கொண்டு எழுதப்பட்ட இச்சிறுகதை மனித வாழ்வின் நடத்தை கொள்கைகளை உணர்வு பூர்வமாகவும் உயிர் துடிப்புடனும் வெளிப்படுத்தி நிற்கிறது. சண்முகம் சிவலிங்கம் இந்த வகையில் பாராட்டத்தக்கவர். சசி என்ற பெயரில் இவர் எழுதிய சிறுகதைகள் அத்தனையுமே மிக சிறப்பான சிறுகதைகளாக காணப்படுகின்றன. தனக்கேயான ஒரு தனியான தடம் பதித்த ஒருவராகவும் சண்முகம் சிவலிங்கம் காணப்படுகிறார். இயற்கையை பார்த்து குளிரை கண்டு மன நெகிழ்ந்து நெஞ்சுருகும் கவிதா மனோநிலையை இச்சிறுகதையில் நுட்பமாக வெளிப்படுத்தியுள்ளார். அவரது உரைநடையிலும் அதே தனித்துவம், கவித்துவமும், கற்பனையும், ஜீவனுள்ள மனித நேயமும் மேலோங்கி நிற்பதை காணலாம். மருதூர் கொத்தனின் மூக்குத்தி சிறுகதை ஒரு இயல்பான சிறுகதையாக இயல்பான சிறுகதையாக வெளிவந்துள்ளது. தம் மகளையும் மரியம் பேபிக்கு கட்டி கொடுப்பதற்கு மாமியார் படுகின்ற சிரமங்களையும் இச்சிறுகதை கூறி நிற்கிறது. முஸ்லிம்கள் மத்தியில் மூக்குத்தி போடும் வழக்கம் இல்லாவிட்டாலும் செய்நம்பு தன் மருமகளுக்கு மூக்குத்தி போட்டு விடுவதையும், அதே சமயம் அந்த மூக்குத்தியை மையப்படுத்தி மற்றொருத்தையும் தனது மரிய பேபி என்னுடைய மகளை வலை போடுவதாக இச்சிறுகதை அமைகிறது. அதே சமயம் சிபி சத்யநாதனின் சீட்டுக்காசு என்ற சிறுகதை ஏழை மூதாட்டியின் ஆகிய மாரி கிழவியின் வாழ்வை சித்தரித்து நிற்கிறது. தன் செத்த வீட்டை சிறப்பாக செய்வதற்காக சீட்டு கட்டும் கிழவியினுடைய துர்ப்பாக்கிய நிலையை இச்சிறுகதை வெளிப்படுத்துகிறது. 7 ரூபாய் சம்பளம் எடுத்துக்கொண்டு 3 ரூபாய்க்கு அக்கம் பக்கம் வீட்டிலே போய் கடுமையாக உழைத்து அப்படத்தை கட்டும் கிழவி சில நேரங்களில் அகப்பட்டு சாப்பிட்டுக் கொள்கிறாள். அதனால் மெலிந்து உருகி காணப்படுகிறாள். 4 மாசம் கஷ்டப்பட்டதன் பின்னர் அக்கிழவி இயலாத கொடுமையில் அன்னம்மாவின் வீட்டுக்கு போகிறாள். நடந்ததை சொல்கிறாள். அந்த நடந்ததை கேள்விப்பட்ட அன்னம்மா உண்மையிலேயே அவளுடைய அக்கா மகள் இவளை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு காசை கட்டச் சொல்லி அந்த காசை அபகரிக்கலாம் என்ற நோக்கிலேயே இவ்வாறு திட்டம் போடுவதை கிழவிக்கு வெட்ட வெளிச்சமாக எடுத்து காட்டுகிறாள். அதன்பின் கிழவியின் நிலை மனம் மாறுகிறது. இந்த உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்ட இச்சிறுகதை ஒரு ஏழையின் வாழ்வை நுட்பமாக வெளிப்படுத்தி நிற்கிறது. கஷ்டப்பட்டாலும் சுரண்டி பிழைக்க நினைக்கும் மனிதநேயமற்ற உறவுகளை இச்சிறுகதை வெட்ட வெளிச்சமாக எமக்கு எடுத்து கூறுகிறது. பழி சிறுகதை ஜோசப்பின் நண்பனான இமானுவேல் ஃபாதரையும் அதே சமயம் அன்னம்மாவையும் மையமாக கொண்டு படைக்கப்பட்ட சிறுகதையாகும். ஜோசப் இறந்ததற்கு பின் ஃபாதர் அன்னம்மாவுக்கு உதவுகின்றார். அதே சமயம் குழந்தையின் வளர்ப்புக்கும் உதவுகின்றார். ஊர் அவளையும் ஃபாதரையும் பிழையாக கதைக்க இமானுவேல் ஃபாதர் அவள் கடையப்பம் சுட்டு பிழைப்பதற்கு வழி காட்டிவிட்டு அவளுக்கு சிறிது பணமும் கொடுத்து விட்டு அந்த வீட்டை விட்டு தூர விலகி போய்விடுகிறார். பின்னர் அன்னம்மா தன்னுடைய பெண் ராணியை சிறப்பாக வளர்க்கிறாள். ஆனாலும் ஃபாதருக்கும் அவளுக்கும் இடையிலான உறவு அரசல் புரசலாக கதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. படிப்பு முடித்த ராணி ஒரு வேலையையும் ஃபாதர் எடுத்துக் கொடுக்கின்றார். ஆசிரியர் வேலை செய்யும் ராணி ஒருவனை விரும்புகிறாள். ஆனாலும் ஊர்க்கதை கேட்டு ஐயங்கொள்ளும் அவன் அவளுடைய உறவை துண்டித்துக் கொள்கிறான். இதனால் மனம் நொந்த ராணி கவலைப்பட்டு மீண்டும் முன்னேற வேண்டும் என்று துடிக்கின்றார். அந்த இலட்சியவாத சிறுகதையாக இச்சிறுகதை வெளிப்படுத்தி இருப்பதனை நாம் காணக்கூடியதாக உள்ளது. இலக்கிய வெளி அடுத்ததாக நுட்பமாக நாங்கள் பார்ப்போமாயின், உணர்ச்சியில் உச்சகட்டத்தில் வெளிப்படும் கவிதைகளை பால்வெரி வேர்ஸ் ஜோனஸ் என குறிப்பிடுவார். பெரும்பாலான காதல் கவிதைகள் இவ்வகையை சார்ந்தது. கவிதையில் பிரதிபலிக்கும்
மென்னுணர்வு பிரஜையின் வளப்பங்களை ஒருங்கிணைக்கிறது. எளிமையினை தங்கு தடையற்று தெளிவாக வார்த்தைகளுக்குள் கட்டுண்டு அவற்றை வெளிப்படுத்தி நிற்கிறது. சிறந்த சிறுகதைகளைப் போல சிறந்த கவிதைகளையும் பாடுமீன் வெளிப்படுத்தி இருந்தது வெளிச்சம் எனலாம். அவ்வகையில் நினைவின் அலைகளிலே என்னும் கவிதை அருள் கணேசனின் கவிதை அனுபவ இலைகளுக்கூடாக கட்டுண்ட கவிதையாக காணப்படுகிறது. நீரோடை பாட்டிசைக்க நீகரையில் வீற்றிருக்க ஓடித்தான் வந்து உனை அணைக்க என் மடியில் வேரோடு சாய்த்த முல்லை வெண்கொடியாய் நீ சிரித்து ஏதோ முடிந்தாய் இதழ் தந்தாய் நான் சுவைக்க ஆரமுதம் அருந்தி அதே நினைவு மாறாமல் எந்த மனதை புடைந்துருக்க போராட இயலாமல் பொங்குமெனை பிணைந்து தீராத இந்நோயை தீர்த்து கடைந்தேற்று என்று சொல்லி அக்கவிதை முடிகிறது. உண்மையில் பாடுமீனில் வெளியான கவிதைகள் மிக தெளிவான அர்த்த செறிவுக்குள் உட்பட்ட கவிதையாக காணப்படுகிறது. அதே சமயம் மரபு தலையிலிருந்து விலகாத கவிதையாகவும் அனுபவ வார்த்தைகளை மொழியும் கவிதையாகவும் சமூக பிரஜை மிக்க கவிதையாகவும் இக்கவிதைகள் காணப்படுகின்றன. இயல்புணர்ச்சியை வெளிப்படுத்தாது தனிமனித உணர்வுக்கூடாக இயற்கையை சமூக அடுக்குகளுள் மீதான காழ்ப்புணர்ச்சியை காதல் முதலான விஷயங்களை இக்கவிதைகள் கொண்டிருந்தது என்பது மிக முக்கியமான ஒன்றென்று கூறுவேன். சமவுடைமை கருத்துக்களை இயற்கையோடு சுற்றி நிற்கும் கவிதைகளும் பாடுமீன் சஞ்சிகையில் வெளிவந்தன. இக்கவிதைகள் வெறுமனே இயற்கையின் எழிலை விவரிப்பவை அல்ல. இக்கவிதை புன்மை இருளை அகற்றி புதிய வாழ்வை கோரும் கவிதையாக புத்தளில் மிக்க கவிதையாக காணப்படுகிறது. கல்லூர் பித்தனின் உதயம் என்னும் கவிதை இதற்கு தக்க சான்றாக காணப்படுகிறது. அடிவானம் வெளுத்ததடா அண்டம்தானும் அசைந்து பெருமூச்சு விட்டதப்பா படிந்த இருட்கூட்டங்கள் பதறியோட பவனவெளி குளிர்காற்று பரந்தே ஓட கொடிகலங்கி மதியோட விண்ணோட செஞ்சுருகின்ற பனிப்படலாம் செட்டே எரிஞ்சோட விடிவெள்ளி சிரித்தோட விதிகளோட வீங்குகின்ற முகிலோட வேளையோட என தொடங்கும் அக்கவிதை உறங்கிக் கொண்டிருக்கும் மக்களை தட்டி எழுப்புகிறது. இயற்கையை எழில் கொள்ள செய்கிறது. நீங்காத உள்ளத்தில் சலனத்தை எழுப்பி புத்தொளி பாய்ச்சுகிறது. சூரிய உதய காட்சியை வர்ணிக்கும் போது பரிதிக்கு நிகராக கல்லூர் பித்தன் எரிகின்ற கவலை ஒளி எழுவான் வீசி எங்கெல்லாம் செந்தங்க கந்தங்கள் பூசி விரிகின்ற கடலினை பொற்குளம் பாக்கி எண்ணுச்சி மீதிலே மங்க ஒளி தேகி சொரிகின்ற பூக்களால் பொடிமஞ்சள் தூவி துறையெல்லாம் செம்பவள வண்ணங்கள் நீவி உருகியே வழிகின்ற பொற்கோலம் ஊர்ந்து ஒய்யார பவனியில் ஓடோடி வந்தாள் என்னும் கவிதை இயற்கையை நுட்பமாக சிருஷ்டிப்பதை காணலாம். அதே சமயம் பாடுமீனில் வெளிவந்த கவிதைகள் மரபு வழி சிந்தனையையும் புதுமை நாட்டத்தையும் கொண்ட கவிதைகளாக காணப்படுகின்றன. உலக வாழ்வில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களையும் மனித உணர்வுகளையும் காதலையும் உலக நிலை ஆமையையும் வெளிப்படுத்தும் கவிதைகளாக பாடுமீன் கவிதைகள் அமைந்துள்ளன. பழமை கிடந்த மனதுள் விழுந்து பயிராக செழுமை குலைந்து விளைவாகி அழகு பொழிந்து அறமும் புதைந்து கலையாகி இளமை கயிற்று கனவை தொடுத்தல் கவிபடும் என்பவற்றுக்கு அமைய எழுதப்பட்ட இக்கவிதைகள் பெரும்பாலானவை ஆன்மீக தன்மை மிக்கியவையாகவே காணப்படுகின்றன. பாடுமீன் நல்ல இலக்கியத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட இதழ் என்பது வெளிப்படை. பலர் இலக்கியங்களை வெளியிடுவதை விட ஒரு சிலர் எழுதினாலும் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு அமைய இவ்விதழ் வெளிவந்தது என்பதும் நாங்கள் கண்டதே. அதனை விபுலானந்தருடைய கவிதையினூடாக இவ்விதழ் வெளிவந்ததற்கான காரணத்தை உண்மையாக சித்தரிக்கிறார் நீலாவணன். நமது பாதை என்ற அவருடைய ஆசிரியர் தலையங்கம் இதனை வெளிப்படுத்தி நிற்கிறது. கூழுடையார் கூழளிப்பார், கோமக்கள் பொன்னளிப்பார், ஆலிமணி முடிவேந்த அகிலத்தினை எமக்களிப்பர், கீழ்மக்கள் வகை அளிப்பர், கேள்வியிறார் நகை அளிப்பார், வாழ்வழிப்பர் மாமுனிவர் மறைமுதலன் வீடளிப்பார். உண்மையில இந்த கவிதை மிக முக்கியமான ஒரு கவிதை.
விபுலானந்தரால் எழுதப்பட்ட கவிதையை அவர் தன்னுடைய பாடுமீன் இதழ் எவ்வாறு வெளிவர வேண்டும், அந்த வெளிவருவதற்கு பொருட்கொடை கொடுத்தவர்களை இந்த கவிதையின் ஊடாக எடுத்து காட்டுகிறார். உண்மையில் மீண்டும் ஒரு தரை வாசிக்கின்றேன். கூழுடையார் கூழளிப்பார், கோமக்கள் பொன்னளிப்பார், ஆலிமணி முடிவேந்த அகநிலத்தை எமக்களிப்பார், கீழ்மக்கள் வசையளிப்பார், கேள்வியில நகையளிப்பார், வாழ்வழிப்பார் மாமுனிவர், அதை முதல்வன் வீடு அளிப்பான் என நீலாவணன் இந்த கவிதையில் சித்தரிக்கின்றார். உண்மையில நீலாவணன் இந்த இதழை மிக செம்மையாகவே செய்திருந்தார். அதே சமயம் கவிதைகளை தேர்ந்தெடுத்து அவர் போட்டிருந்ததையும் காணலாம். ஆன்மீக கவிதைகளாக உருமாறும் தன்மையுடைய சுய கவிதைகளையும் இக்கவிதை பாடுமீன் இதழில் வெளிவந்ததை காணலாம். அதே சமயம் சுயத்தின் நடுவில் எழும் மன உணர்வுகளை, தனித்துவமான குண அம்சங்களை வெளிப்படுத்தியும் பல கவிதைகள் பாடுமீன் இதழில் வெளிவந்தன. ஜீவரத்தினத்தின் பிரதியுபகாரம் என்ற கவிதை வடிவத்திலும் புதுமையான மாற்றத்தை கொண்டிருந்தது. 5 சீர் கவிதையாக இக்கவிதை தரும் பொழுது 5வது சீரை தனியாக மடித்து எழுதும் பொழுது ஒரு புதிய தோற்றத்தை இக்கவிதை நமக்கு தருகிறது. உள்மனதின் மென்னுணர்வுகளுக்கூடாக வார்த்தைகளுக்கு ஜீவன் உள்ளதாக ஆக்குகின்றார் ஜீவாரத்தினம். ஆசிரியர் பாவில் எழுதப்பட்ட இக்கவிதை மிக நுட்பமான வடிவ மாற்றத்தை கொண்டிருக்கும் கவிதையாக காணப்படுகிறது. ஒரு நாள் உலகோர் எனையே உனது துணையாக தரநான் உனையோ எனதாக உயிரின் மிகுவான பொருளா என என் நினைவுள் வதிய மனமினே வருநாள் ஒளிர பருகும் எனை தொழலாய் இதழில் வலியும் அமுதம் இனியே இரவு பகல் பதமே பரவி பணிகள் புரிதல் பழைய கதை உதைநாள் மனதுள் உதிரும் விழிநீர் ஒரு துளியே மிதமாய் உன்னில் நான் விளையும் பிரதி உபகாரம் என அக்கவிதை எழுந்து நிற்கும். வார்த்தையின் ரசைவாதமே கவிதை என கூறுவர். கவிஞன் மெஞ்ஞான செயலாக்கத்தின் வடிவம். கவிஞன் மெஞ்ஞான செயலாக்கத்தின் வடிவம். பாடுமீன் சஞ்சிகையில் வெளியான கவிதைகள் மூளை திரட்சியால் உருவாக்கப்பட்டதல்ல, ஆழ்மனதின் உணர்வின் தாக்கத்தால் உருவானவை. காதலின் மகோன்னதத்தை எடுத்துரைப்பவை. அழகியல் தூய்மை கொண்ட இக்கவிதைகள் பிரஜைபூர்வமாக உணர்வு நிலையில் கட்டுண்டவை. பாண்டியூரானின் பேறு வடிவமாற்றத்தால் தமிழ் கவிதைக்கு புரிதொரு புத்துயிர்ப்பை அளிக்கிறது. இருசீர் கவிதையாக தொடங்கி தனி சீராக கொண்டமைந்து நாட்சீராக தொடர்ந்து இரு சீர்களில் முடிவடையும் புதிய ஒரு தன்மைக்குள் உள்ளான கவிதையாகவும் இக்கவிதை காணப்படுகிறது. தமிழுக்கு புதுமையான வடிவங்களை தந்த ஒரு இதழாக பாடுமீன் காணப்படுகிறது என்றால் அது மிக இல்லை. நங்கை வந்தால், வெளிநாட்டம் தந்தால், அது அவை ரெண்டு சீர்ல எழுதப்பட்டிருக்குது. பின்னர் அது நாட்சீராக பரிணமிக்குது. பொங்கும் இளமை பொழிய கனிய புருவ தெளிவில் புதுமை பொழிய கங்கை அருவி கரையில் மனதை கழுவி துயிலாய் மலையில் பரப்பி நங்கை வந்தாள் வாளி நாட்டம் தந்தாள் என அந்த கவிதை தொடரும். உண்மையில் பாடுமீன் இதழ் தமிழுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறுவேன். தமிழில் மிக சிறந்த நுட்பமான பல விடயங்களை பாடுமீன் எமக்கு அளித்தது. புதிய விடயங்கள் பலவற்றை எமக்கு தந்த ஒரு இதழாகவும் அவ்விதழ் காணப்படுகிறது. ஈழத்து வரலாற்று போக்கில் மட்டக்களப்பில் வந்த முதல் சஞ்சிகை என்ற வகையில் பாடுமீன் உயர்ந்தே நிற்கிறது. உண்மையில் நீலாவணன் இரு இதழ்களை கொண்டு வந்தாலும் மிகவும் காத்திரமான முறையில் அந்த இதழை கொண்டு வந்திருந்தார். அதே சமயம் பல விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்ற மன வெளிப்பாடு அந்த இதழ் ஊடாகவே காணப்பட்டது. அதே சமயம் இடைவெளி கிடைக்கும் சில இடங்களில் மேலத்தைய நாட்டவர்களுடைய விளக்கங்களை கூறி முடிக்கும் ஒரு சிறந்த இதழாகவும் அவ்விதழ் காணப்படுகிறது. டால்ஸ்டாயினுடைய கதை, அதே சமயம் நவீன புது கவிதையா மரபு கவிதையா சிறந்ததற்கான கேள்வி பதில்களாக வருகின்ற விஷயங்கள், புது கவிதைகள் செல்லாது மரபு கவிதைகள் செல்லும் என காணப்படுகின்ற விடயங்களை சில குறிப்புகளாக இடைவெளிகளில் போட்டு நிரப்பி அந்த இதழை நீலாவணன் செம்மையாக தந்திருந்தார்.
உண்மையில் இவை குறித்து நான் இந்த இடத்தில் உரையாற்றுகிறேன் என்று சொன்னால் அதற்கு உண்மையில் ஜெய்சங்கர் சார் தான் காரணம். பாடுமீன் இதழை முழுமையாக ஆர்கைவ்ஸ்ல எடுத்து போட்டோ காப்பி பண்ணி கடந்த ஒரு 8 வருஷத்துக்கு முதல் இதனை தந்திருந்தார். அந்த சமயத்தில் நானும் அவரும் நீலாவணன் குறித்து பலதரம் உரையாடி இருந்தோம். நீலாவணன் குறித்து பல்வேறு விஷயங்களை அவர் எனக்கு கூறியதோடு இல்லாமல் தான் ஆர்கைவ்ஸுக்கு சென்ற சமயத்தில் தனக்கும் ஒரு கொப்பி எடுத்துக்கொண்டு எனக்கும் ஒரு கொப்பியை எடுத்து இதை தந்திருந்தார். உண்மையில் இந்த கட்டுரையோ அல்லது நான் கதைத்த விஷயங்களோ அவருக்கு சமர்ப்பணம் என கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.